வெல்கம் டு கதி வாய்ஸ். இந்த வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்க. நேற்று தமிழக அரசியலில் சூடு பிடிச்சிருக்கு, களம் சூடு பிடிச்சுன்னு சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதிமுகவில் வந்து நிற்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் தமிழக வெட்டுக்கழகத்தில் தளபதி விஜய் முன்னிலையில் இணைஞ்சிட்டாரு. இதை பார்த்தீங்கன்னா தமிழக வெட்டுக்கழகத்தில் தோழர்களும் சரி, செங்கோட்டையன் ஆதரவாளர்களும் சரி, அவங்க எல்லாமே பயங்கர கொண்டாட்டத்தில் இருந்திருக்காங்க. அது முக்கியமாக 2 கட்சிகளுக்கு வைத்தச்சல் இருப்பாங்க, நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா கண்டிப்பாக தமிழக வெட்டுக்கழகத்துக்கு மேலும் பலம் தான். அவர் செஞ்ச முதல் வேலையை பார்த்தீங்கன்னா, கோபிச்செட்டிப்பாளையத்தில் அவரோட செங்கோட்டையன் அவரோட அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ஏடிஎம்கே போட்டுருந்துச்சு. அதை எடுத்துகிட்டு தமிழக வெட்டுக்கழகம் புதுசாக போட வச்சுருக்காங்க. பழைய தலைவர் மறக்காமல் அவர் விஸ்வாசியை நிரூபிச்சிருக்காரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி ஜெயலலிதா இவங்க போட்டாங்கன்னு சொல்லிட்டு தளபதி விஜய் போட்டாவே வச்சுருக்காங்க. ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா தளபதி சொல்லிட்டா இந்த போட்டா இருக்கட்டும்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே நல்ல விஷயந்தான். அது மாதிரி தமிழக வெட்டுக்கழகத்துக்கு பயங்கர பலம் இன்னும் அதிகமாக கூடி இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா ஆதரவு எந்த பக்கம் வருதோ அந்த பக்கம் தான் மாற்று கட்சியிலேருந்து நிறைய பேர் இணைவாங்க. இப்போ தமிழக வெட்டுக்கழகத்துக்கு தான் ஆதரவு அதிகமாக வந்துட்டுருக்கு. குழந்தைகள்லாம் முதல் ஓட்டு போடுறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அப்பா அம்மா கிட்ட சொல்லி மிரட்டுறாங்க. இதை நியூஸில் வருது, முதல் ஓட்டு நீங்கள் விஜய்க்கு தான் முதல் வேலையாக போடக்கூடாதுன்னு. காலம் அப்படி மாறி போச்சு. உண்மையிலே கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக தமிழக வெட்டுக்கழகம் 2026 ஆட்சி பிடிக்கும். எல்லாமே வின் பண்ண ஜெயிப்பாங்க. முக்கியமாக செங்கோட்டையன் அவர்கள் பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஏடிஎம்கே இருக்கும்போது பார்க்காத கூட்டத்தை இனிமேல் நம்ம பிரச்சாரத்துக்கு போனால் இவருக்கு அதிகமாக கூட்டம் வரும். கண்டிப்பாக ஜெயிப்பார். எல்லாமே பிஜேபியோட பிஜேபியோட ஸ்லீப்பர்ஸ்னு சொல்கிறாங்க. அவங்க ஏற்கனவே திமுகவில் இணையில் போய் தமிழக வெட்டுக்கழகம் இணைஞ்சனால வாய்க்கு வந்ததும் சொல்ல தான் செய்வாங்க. அதை நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்ம பாட்டுக்கு விமர்சனம் வரத்தான் செய்யும், அதை கடந்து போயிடணும். எதுவுமே விமர்சனம் வந்துக்கிட்டே இருக்குது, அதை கடந்து போய் நம்ம ஜெயிச்சு காட்டணும். தளபதி விஜய் அண்ணாவை சீட்டில் உட்கார வைக்கணும். கண்டிப்பாக